ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் வில்லேஜ் மாமாவோட ஃபைனல் பார்ட். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தானே வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் அண்ட் கமெண்ட் மஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் குஜாலாக அப்படியே ஒரு மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எல்லோரும் வீடியோ பற்றி ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ லேட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, வீடியோ ரிவ்யூ வேணும், ஓகேவா? ரிவ்யூ வரும் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ போடுறேன், ஓகே? வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோன்னா, ஆரம், ரம்யா, அதுக்கப்புறம் டே 3 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பேசுகிறது கேட்டு ஒயின் ஷாக்கில் ஃபோனை கீழே போட்டிருப்பா. ஸோ அதோட முடிச்சிருந்தோம். இங்கே டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சு நின்ட்டாங்க. டே டக்குன்னு பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் விஷயம் யோசிக்கிறான். ஆரம்பிட்டு ஒரு வேலை பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இந்த பூனை என் கிச்சனுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்க்குறாங்க. மா கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்கலாமா, இங்கிட்டு கேட்டுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டே அதை பார்க்க போகிறா. ரம்யா வந்து, டே இருடா, அந்த பூனை எதுவும் தாவிர போகுது மேலே, அடி எதுவும் பற்ற போகுது, டே பூனை தாவி என்னம்மா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அங்கே வந்து பார்க்குறான். அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே மூட்டை அதெல்லாம் தான் இருக்குது, ஒன்றும் இல்லைம்மா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி டேவை கூப்பிட்றாங்க. டேவும் வந்துட்டான். அவங்க திருப்பி டேவை பார்த்தோன்னு திருப்பி மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க. டே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, என்னாச்சுமா? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஆரம் பார்த்துட்டு, என்ன வச்சுடி? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம் வந்து கையை பிடிச்சிருப்பான். என்ன ஆரம், என்ன சொல்கிற? என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை நான் பேசுகிறதாவே இல்லை. கல்யாணம் பண்ணட்டும், பண்ணாமல் போட்டோம், அதெல்லாம் அவன் விருப்பமாகவே இருக்கட்டும். என் பேர் நான் எதுவுமே கேட்க நான் யார்? கேட்டு 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 சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஆரம் கை எடுத்துவிட்டு, நீயே உன் பையன்கிட்ட பேசு, நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருப்பாங்க. ஆரம் சைலண்ட்டாக அவங்கள பார்த்துட்டு, அம்மா கோவத்தில் இருக்காடா, நான் பேசிக்கிறேன். அப்பா ஒரு விஷயம் சொல்லுவான். சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே சைலண்ட்டாக பார்க்குறான். ஆரம் வந்து ஸ்டெப்ஸில் ஏறியிருப்பான். ஆனால் பார்த்துட்டு, யோசிச்சு முடிவிடு, எல்லா முடிவும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம யோசிச்ச மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கணும். ஈவன் ரம்யாவே எங்கள் அம்மா தான் காட்டினாங்க. எனக்கு அப்போ மேரேஜில் உண்மையாக சொன்னால் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அவளையே ஃபஸ்ட்டு நானும் ஒன்று மாதிரி தான் வேணும்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு என்னமோ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் லைட்டாக தோணுச்சு. உடனே நான் ஓகேன்னு சொன்னேன், அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது தெரியுமா? உண்மையிலேயே சொல்கிறேன், அன்னைக்கு அந்த முடிவை நான் எடுக்கலாம், இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அன்றைக்கி அந்த முடிவை நான் எடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எவ்வளோ வேலை வேணா இருக்கணும், எவ்வளோ கஷ்டம் வேணா இருக்கட்டுமே, ஆனால் அந்த ரூமில் போனோன்னே அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எத்தனை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிட்டு என் ஷோல்டரில் சாய்வா தெரியுமா? அப்படி இருக்கும். அந்த நொடி போதும், எவ்வளோ கஷ்டம்னாலும் தாங்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு. டக்கு டக்குன்னு எடுக்கிற, நானும் ஒன்று மாதிரி தான் எடுத்தேன். ஆனால் எல்லா நேரத்துக்கும் அது சரியாக வராதுல்ல டே. அடுத்துட்டு டேவை ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். இதுக்கு மேலே நீ யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ரூமுக்குள்ளே போயிருப்பான். அவனே அங்கே போய்ட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். சரி விடுடி ஆரம், என்னால் என்ன ஆரம் பண்ணி எனக்கு பைத்தியம் பிடிக்குது தெரியுமா? என்னால் எதுவுமே அவனை சொல்ல முடியல. எப்போ பார்த்தாலும் வேணாம் 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 இப்படியே இருப்பான் நான் கடைசி வரைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ரம்யாவை ஹக் பண்ணிக்கிறான். அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி 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 அப்படி தூங்கலாம், அதெல்லாம் பற்றி யோசிக்காத. எதை பற்றி யோசிக்காதன்ற? என் பையனை பற்றி என்ன யோசிக்க வேணான்றியா? என்னால் முடியல, எனக்கு பைத்தியம் பிடிக்குது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்ப டக்குன்னு தள்ளிவிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. என்னம்மா ஏம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு கேட்டால், எப்பட்றா இவ்வளோ நாளாக எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாண்ணா? நானும் சரி சரின்னு தானே சொன்னேன். காட்டின எல்லா பொண்ணையும் ஏதாச்சும் குறை எனக்கு வேணாம் ஃபைன் அவனு தானே வேணும்னு வாழ்ந்துட்டு இருந்தா. அவன் கையை பிடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பா. இவனும் அப்படி தானே சிரிச்சிட்டுலாம் அப்படிலாம் வளர்ந்துட்டு இருந்தான். கடைசியாக போனப்போ கூட அவன் பையன் ப்ராமிஸ்லாம் போனேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் அதெல்லாம் சொல்லி தானே நான் போய் கேட்குறேன்னு சொன்னேன். இப்போ பாரு, இப்போ அவன் வேணான்றான். ஆனால் இவ தான் வேணும்னு நம்பி வந்து நிற்கிறா தெரியுமா? அவளை யோசிப்பாரு. புரியுது, அவளோட வலி இதை விட அதிகம். இது மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு போச்சு, எனக்கு இருக்குது இப்போ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பம் அவங்கள சமாதானம் பண்ணியிருப்பான். ஆனாலும் அவங்களுக்கு மனசாகலை. இதை நான் எப்படி ஒயினோட அம்மா கிட்ட சொல்லுவேன், எப்படி ஒயின் கிட்ட சொல்லுவேன், பாட்டுக்கு வேணான்றானே, என் பையனுக்கு அறிவே இல்லை, அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தா ஒயின் அதே இடத்துல தான் பின்னாடி ஒரு மூட்டைக்கு பின்னாடி ஒரு காலை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். உள்ளே வந்த டே வந்து பேக் டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆல்ரெடி ஃப்ரண்ட் டோரும் க்ளோஸு, வீடு ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ஆனால் அவளுக்கு இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்ம உள்ளே போக முடியாது.
எந்த ஒரு தாட்டும் இல்லை. அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அம்மா அம்மா என்ன வேணான்னு சொல்லிட்டான்ல, அம்மாவுக்கு நான் வேணாம்மா. அப்போ நான் தான் லூஸ். எல்லாம் எல்லாம் ஏன் தப்பு தான். நான் இடையில இடையில வந்து பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். அப்போ அப்போ அவர் எதையும் மறந்துருக்க மாட்டார்ல. நான் தான் அவர் படி நல்லா படி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் ஒரே காரணத்துக்காக. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தேன். நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் எடுக்கணும், அது மட்டுமே என்னோடய இன்டென்ஷனாக இருந்துச்சு. லீவில் கூட அம்மா அப்பா ஊருக்கு கூப்பிட்டா கூட இல்லை வரல, நான் டியூஷன் சேர்றேன் படிக்கிறேன்னு சொல்லி பண்ணேன். பார்த்தியா, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு அங்கே நிறைய பேர் இங்கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் அதே இடத்துல உட்காந்துருக்கா. அவள் ஃபோனை கையில் வச்சுருந்துருப்பாள். அந்த ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சி போயிருக்குல்ல, அதை பார்க்குறா. அவள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் துடைக்கிறா. ஏன்னா அந்த கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டிருக்கும். பின் கேட்டை வந்து திறந்து விட்டுட்டு ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் அங்கே கூட்டி விட்டுருப்பாங்க. பையன் அப்படியே சனட்டாக அங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்ருக்கா. அவங்க கூட்டி விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அங்கே தான் கோலமாவு இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு இன்னொரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஏறி அந்த சைடு போகிறாங்க. பையன் சைலண்ட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வரா. அவங்க மட்டும்தான் முழிச்சிருக்காங்க, வேறு யாருமே வெளியே இல்லை. அவள் போய் அமைதியாக அந்த பெட்ஷீட்குள்ளே படுத்துட்டா. அந்த பெட்ஷீட்டை தலை வரைக்கும் போத்துட்டா. அவங்க அப்பா அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த செகண்ட் அவளுக்கு. இந்த சைட் பார்த்தா டே வந்து முழிச்சிருப்பான். பொதுவாகவே அவங்க அம்மா கோலம் போட்டால் கூட போய் உட்காருவான். இன்றைக்கி அதே மாதிரி போகிறான். ஆனால் ரம்யா வந்து கோலம் போடல. அவங்க வந்து அந்த சைடு நடந்து போகிறாங்க. அவன் பார்த்துட்டு அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்திருப்பான். அவன் வந்து கிச்சன் கிட்டே இருந்திருப்பான். அங்கே வந்து ஹாலில் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் தான் பார்த்துருப்பான் அவங்க அம்மா வெளியே போகிறாங்கிறது. ஃபஸ்ட்டு வாசலில் பார்த்தப்ப இல்லை. டக்குன்னு தலையை லைட்டாக ஊற்றி பார்த்துட்டு ஜன்னல் வெளியே அங்கிட்டு போயிட்டுருக்கு தெரியுது. அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறான். அவங்க அம்மா அந்த சந்திலேயே ஆளுக்கானா. அம்மா அம்மா எங்கே போனாங்க? பொதுவாக இந்நேரத்துக்கு கோலம் தானே போடுவாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே நின்றுட்டே இருக்கான். அங்கே கோலமும் போடலையா. அவன் போயிட்டு அந்த கோலத்தை போடுறான். கோலம் போட்டு முடிச்சுட்டு அங்கே ஆல்ரெடி அவங்க வந்து செம்பருத்தி பறித்து வச்சுருக்காங்க அந்த கோலத்தை வைக்கிறதுக்காக. அதை வச்சுட்டு பார்க்குறா. ரம்யா வரவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க போய் 1/2 hour ஆச்சு. இவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அம்மா தேடுவோம், இங்கே தானே எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே தெருவுக்குள்ளேயே தேடி இருப்பான். ஆளை காணோம். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா எங்கே போனாங்க? அம்மா பொதுவாக இப்போல்லாம் காலையில் எங்கேயும் போக மாட்டேங்களே, என்ன ஆச்சு? ஷோ அம்மா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போதே ரம்யா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அம்மா எங்கேம்மா போனீங்க? அவங்க பதிலே சொல்லலாம். அவங்க பாட்டுக்கு நேராக கிச்சன் போயிட்டு ஆரம் ஆரம் வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் வந்திருப்பான். காஃபி போட்டுறேன்னு போய் வயனோட அம்மா அப்பா கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துரு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்கிறாங்க. காஃபி போட்டும் கொடுத்துட்டாங்க. அவன் வந்து டக்குன்னு வாங்கிட்டு போகிறான். அரம் உனக்கு காஃபி இங்கே வச்சுருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். அங்கே 2 டம்ளர் காஃபி இருக்குது. தேயாங் அப்பா காஃபி எடுத்துக்கோ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த காஃபி எடுத்துகிட்டு என் மேலே கோவமா? அவங்க பதிலே சொல்லலை. அவங்க பாட்டு காஃபி எடுத்துகிட்டு வெளியே போக போகிறாங்க. அவன் டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டான். என் மேலே உனக்கு கோவமான்னு கேட்டேம்மா. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கையை விடுறியா? இல்லைம்மா அது சரி நான் யோசிச்சு முடிவெடுத்து நான் சொல்கிறேன். நேற்று நான் சொன்னது வேணா நீங்கள் இல்லைன்னு எடுத்துக்கோங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். வேணாண்டி நீ யோசிச்சு எதாக இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட பேசிக்கோ, என்கிட்ட சொல்லாத. நான் இன்னும் பேர் அதை பற்றி எத்தையுமே உன்ட்ட பேசுகிறதா இல்லை. கேட்டு 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 சளிச்சு போச்சுட்டே, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்துட்டாங்க. ஆரம் காஃபியை கொடுத்துட்டு இங்கே வேகமாக வந்திருப்பான். தேவை பார்த்துட்டு எதாவது சொல்லிட்டாளாடா? அம்மா எதுவும் சொல்லலை. அப்புறம் ஏன் என் பையனுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமைதியாக நிற்கிறான். ஆரம் பார்த்துட்டு சின்னப்பா அவகிட்ட பேசுகிறேன், என்னப்பா அவள் அப்படி பண்ண மாட்டான். இல்லை அம்மா என்ன எதுவும் சொல்லலைப்பா, எனக்கு தெரியும்டா அவள் எப்படின்னு. அப்பா போகிறேன். அடிச்சுட்டு அவன் சல்ட்டாக நிற்கிறான். ஆரம் பேர் ரம்யா பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா டே வந்து நேராக கிளம்பி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். வேறு யார் வீட்டுக்குள்ளே ஜங்குக்கு வீட்டு தான். அங்கே போனால் ஆல்ரெடி அவன் ஒய்ஃப் வந்து அங்கே கோலம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நிவி அண்ணா என்னண்ணா ஜங்குக்கு இல்லையா? அவர் ரூமில் இருக்காருண்ணா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயம் நிற்கிறான். போங்க நான் ரூமில் தான் இருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ரூம் கிட்டே போயிட்டான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா டவுட்டாக இருக்குது. டோரை வந்து லாக் பண்ணுறான். என்னடி தேங்கடா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணிப்பான். டேவன் ரூம்குள்ளே போயிட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். என்ன ஆச்சுடா ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்கான். அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ வேடிக்கை பார்க்க தான் அங்கேருந்து இங்கே வந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு
அவன் பாட்டுக்கு அங்கே வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த சைடு நிவி வந்து காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஓகே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ வந்து டே வந்து ஜேக்கு குறை சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு டேவோ சைலண்டாக உட்காந்துட்டான். என்னடா வீட்டில் ஒரு பிரச்சனை. என்னாச்சு? அம்மா பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடா. பையனையா? நம்ம பையனையா? ம் நம்ம பையனை தான். ஹே என்னடா இது என்னடா பிரச்சனைன்னு சொல்கிற? சந்தோஷம் தானே சொல்லணும். கிடைச்சா நீ கூட மேடம்க்கு அப்படி தானே ப்ராமிஸ் பண்ணி அனுப்புனீங்க. பரவாயில்லையே ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காளா? டீ லூசு மாதிரி பேசாதடா. அவளுக்கு எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அவளுக்கு ஏன்டா ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். வயனுக்கு அது ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ வயனுக்கு 10 வயசு தான். எனக்கு தெரிஞ்சவங்களாம் அது வந்து வயனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஏ லூசு என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆமாம் அவள் வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாக இருக்க. நீயே பார்த்தியால யார்கிட்டயாச்சும் பேசுகிறாளா? அவங்க அம்மாட்ட பேசுகிறா, அவங்க அப்பாட்ட பேசுகிறா, எங்கள் அம்மாட்ட பேசுகிறா, அவ்வளோதான். மற்றபடி அவள் யாருக்கிட்டவே பேச மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா. டே லூஸ் அப்பெல்லாம் இல்லைடா. அப்படிதான். அது இல்லாமல் அவள் படித்த பிள்ளைடா. அப்போ நீ மட்டும் என்னை எருமாடு மேய்க்கிறியா? டேய் மச்சான் அவள் படித்த பிள்ளைனா நீயும் படித்த பையதான்டா. இல்லை இல்லை எனக்கு என்னமோ இது செட் ஆகாதுங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் வயனை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா பாரு வயனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு புரியல. ஆனால் அவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்குது. முடியாது நீ வயனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. எப்படா ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற பிள்ளைய போய் எனக்கு தெரிஞ்ச கிராமத்தில் இருக்கனால அவளுக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் கிறுக்கு மாதிரி பண்ணுறாங்க. ஜேகேக்கு புரியுது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது. சேம் டைம் டே எப்படி யோசிக்கிறான்னு அவனுக்கு புரியுது. டே மச்சான் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வயனுக்கு உன்னை பிடிக்கும்டா. ம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். அவன் வந்து ஜேகே என்ன சொல்கிறான்னா அது கேட்கவே மாட்டேங்கிறான். வயனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கும் வயனை என்னை பிடிக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து அவளை ஃபோர்ஸ் பண்ண இந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொல்கிறான். டே என்ன சொல்கிறாங்கிற விஷயத்த அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். ஜேகேக்கெல்லாம் சொல்லி சொல்லி சளைச்சு போச்சு. இவன்கிட்ட சொல்ல முடியாது போலன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிவி வந்து வந்திருப்பா. சங்க குளிக்கலையா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜாங்க்கு வந்து அப்படியே டேவை பார்க்குறான். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வீட்டுக்கு வரான். எங்கே பார்த்தா ரம்யா போட்டு கிச்சனில் போட்டு ஆரம்பம் உலுக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐயோ பொதுவாக இப்போலாம் காலையில் எங்கேயுமே போட மாட்டான். இவன் நீங்கள் பாருங்கள் வச்ச காஃபி இங்கேயே இருக்குது. நான் நார்மலாக தான் ஆரம்பம் பேசினேன். கோச்சிக்கிட்டானா சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வேறு சாப்பிடாம இருந்தால் படப்படலாம் வந்துடும். ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. சின்ன வயசுலேருந்து நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டதே இல்லை தெரியுமா? டானு டைமிங் காஃபி டீன் அப்படின்னு கொடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பாரு கோபத்தில் லூஸ் மாதிரி பண்ணிட்டான். கோச்சிட்டு போயிட்டான். ஆரம்ங்கிறாங்க. ஆரம் பக்கம் அவன் தான் சமைச்சிட்டு இருக்கான். எப்படிலாம் இல்லடிங்கிறான். அங்கே எப்படி பையனோ அதே மாதிரி அம்மா இங்கே போட்டு ஆரம்பம் போட்டு அவங்க மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆரம் கையோ அம்மா என்னை விட்டுறமா அப்படி இருக்குது. அதனால் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமா? இல்லடின்னு சமாளிச்சிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக டேவும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் டேவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வாயவே முடுறாங்க. வந்துட்டான். இதுக்கு தான் இந்த புலம்புனேன். நான் பயந்துட்டேன். என்ன பயந்த? ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க ஓவராக தான் பேசுவீங்க. உடனே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பம் வெளியே தள்ளிட்டாங்க. ஆரம்புக்கு நீ பண்ணுவ அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. டே ரொம்ப சைலண்ட்டாக குனிஞ்சு உட்காந்து அப்பாண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா வயனுக்கு அந்த சாப்பாடு தொண்டுக்குள்ளேயே போகல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா நம்மளை வேணாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. மாமாவுக்கு நம்மளை பிடிக்கலையா? மாமா நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துருச்சா? சொன்னால் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான்ல ஒரு தடவை. அது என்ன சொன்னால் வயனு எனக்கு உலகத்துலேயே பிடிச்ச பொண்ணுன்னா நீ மட்டும்தான். நான் அதனால் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு இருந்தான். கடைசியாக போகிறப்ப கூட எனக்கு இருந்த பயம் என்னன்னா மாமா நம்மளை கல்யாணம் பண்ணிக்காத நம்ம போயிட்டோமா. நான் அப்பயே கேட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். நான் பண்ணிப்பேன் நீ போன்னு தானே சொன்னான். நல்லா படி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுன்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் கரெக்டாக கண்ணை தொடச்சிருப்பீங்க. எதாத்துமா டேனி வந்து உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் திருப்பி அமைதி நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் உட்காந்தே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அமைதியாக கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் இந்த சாப்பாடெல்லாம் உங்களோட ஆல்ரெடி ஒரு டஸ்ட்பினில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்பினில் நீங்களும் தள்ளி விட்டு பின்னாடி போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ரம்யா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஆரம்பம் தண்ணி அடிச்சு விட்டுட்ருக்கான். அங்கே அடி பைப்பு தான் இருக்குது. அந்த அடி பைப்பில் தான் தண்ணி அடிச்சுட்ருக்கான். அத்தை வயன் தட்டை கொடுடா இங்கே வச்சு சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தட்டை கொடுக்குறீங்க. அவங்க வாங்கி வச்சுட்டு அரை மரம் தண்ணி போதும் சரி நீ கிளம்பு. சரிடி இன்னொரு பக்கெட் அடிச்சிக்குவா. இல்லைடா இது போதும்டா எனக்கு இதுவே தாராளமாக இருக்குது. சரி வயன் நீ குளிக்கிறியா? நான் தண்ணி ஊற்றுருவா? இல்லை தானா அப்புறமா குளிச்சுக்குவா. சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்கள் அத்தை எல்லாம் குளிச்சிருப்பாங்க. நீங்கள் அமைதியாக போய் ரூம்லேயே படுத்துருக்கீங்க. மதியம் சாப்பாடு டைம் வந்திருக்கும்.
எல்லாரும் இந்த டைமுக்கு சாப்பிட வருவாங்கன்னு தெரியல. அவங்க சமைச்சிட்டு இருக்கோம். நீங்க போய் குளிக்க போயிருப்பீங்க. அங்க ஆல்ரெடி உங்களுக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சைலன்ட்டா நீங்க குளிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு போய் ரூம்குள்ளே ஏதோ உட்காந்துருக்கீங்க. தலையவே சீவல. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "ஃபைன் என்னடி இது?" என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பார்க்குறீங்க. நார்மலா பாவாடை சட்டை போட்டுருக்கீங்க. தலை சீவல. அப்படியே உட்காந்துருக்கீங்க. "ஏன்டி 2 நாள் நல்லா தானே இந்த 3வது நாளே பைத்தியம் பிடிச்சிருமா? இந்த தலை சீவ உனக்கு என்ன வயன்னு கேளு. தலைய சீவலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தலைய ஊத்திட்டு உங்களுக்கு ரெட்டை ஜடை பின்னி விட்டுருக்காங்க. வேண்டாம். மொத்த ஜடையே பின்னி விடுங்க. ஏன்டி? வேண்டாம்மா. அதுதான் உனக்கு அழகா இருந்துச்சுடி. பார்க்க தேவதை மாரி இருந்த. தேவதை மாரி இருந்த எதுக்கு? விடுமா. இப்ப என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ விடுமா. தலையே சீவிட வேணாம். சரி ஏன்டி? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஒத்த ஜடை சீவி விட்டுருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு சைலன்ட்டா உட்காந்துருக்கீங்க. சாப்பிட கூப்பிட்டதுக்கு வரல. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜம்முக்கு வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சரி நீ போ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க போனா ஆல்ரெடி நிவியும், மினியும் அங்க உட்காந்துருக்காங்க. அங்க பார்த்தா நிவியும், மினியும் சின்சியரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்பதான். ஆ அவரு அப்படிதான் சொன்னாரு. எனக்கு இது கேட்டு ஷாக் ஆயிருச்சு. அது எப்படிடி? அதெல்லாம் எப்படியே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. நான் சொன்னேன். தெர்லடி அவன் தான் அப்படி பேசுறான். நான் போய் வயல்ல பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். மதியம் வந்தப்ப கூட இன்னும் காலையிலேருந்து பேசல. அவன் ஒரு மாரி அப்செட்டா இருக்கான். அம்மா பேசலங்கிற வருத்தத்துல இருக்கான். கொஞ்சம் நார்மலா ஆகட்டும் நான் மதியம் கேட்குறேன் அப்படின்னு என்ட்ட சொன்னாரு. சரின்னேன். ஆனா அண்ணா யோசிக்கிறது தப்பு. அது எப்படி? அதெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, ஆ ஏய் வயன் உள்ள வா. அக்கா இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்லியிருப்பாங்க. ஆ அண்ணி, ஆ அத்தை இல்லையா? அத்தையா? அத்தை மாமாக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்காங்கடா. நாங்க தான் இருக்கோம் உள்ள வா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உள்ள வந்திருப்பீங்க. இங்க உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் உட்காந்துட்டீங்க. அவங்க உங்கள பார்த்துட்டு, "என்னாச்சுடா? ஏன்டா மூஞ்சி ஒரு மாரி இருக்கு?" "ஆ நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் வீட்டுக்கு போட்டா?" அவங்க உங்கள பார்த்துட்டு, "இப்ப தானே வந்த அதுங்காட்டி போறியா?" "இல்லடா நான் வீட்டுக்கு போறேனே." "வயன் உட்காரு வயன். காஃபி போட்டு வரவா?" "இல்ல இல்ல." சரி உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்கள பார்க்குறாங்க. "மினி கேக்கு வா" அப்படின்றாங்க. வேணாம் பொறுமையா கேட்டுப்போம். வேற பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. "என்னாச்சு மினி?" "ஆ அ ஒண்ணும் இல்ல வயன்." அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு நிவி சொல்லியிருப்பாங்க. நீங்க நிவிய பார்த்துட்டு, "என்னாச்சு?" "அ அதுவா காலையில அ கேட்கணும் போலயே இருக்கு. கேட்க வேணான்னு இருக்கு." "வயன் நான் கேட்டா நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீல்ல?" "தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலன்ட்டா சொல்றீங்க. "என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சி ஒரு மாரி இருக்கு? எல்லாம் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சும்மா?" "ஒண்ணும் இல்ல நீங்க கேளுங்க." அது பொண்ணையும் தேங்கானையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? நீங்க அவங்கள டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, "ம் ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா சொல்றீங்க. "உனக்கு அண்ணாவ பிடிக்குமா?" "ம் எனக்கு பிடிக்கும். ஆனா மாமாக்கு என்ன பிடிக்காது. மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்லேருந்து கடகடன்னு தண்ணி வந்துருச்சு. இவங்க 2 பேரும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்கும்போது நீங்க அப்படியே கண்லேருந்து தேம்பி தேம்பி தண்ணி வருதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாரி ஆயிடுச்சு. மினி பார்த்துட்டு, "என்னாச்சு? தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிவி வந்து உங்களுக்கு ஹக் பண்ணி கன்சோல் பண்றாங்க. நீங்களும் ஒரு 2 நிமிஷம் நார்மலா இருப்பீங்க. "என்னாச்சும்மா?" "அது நான் சொல்லுறேன். நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல?" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹெட்ட ஷேக் பண்றாங்க. நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்றீங்க. நீங்க ஏன் ஊருக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு டேவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்ப, டே மாட்டேன்னு சொன்னது எல்லாம் சொல்லிட்டு, "அம்மாக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல. எனக்கு அங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு. அங்க போகலன்னு பேரு. எனக்கு மாமாவ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அப்பலேருந்தே மாமாவ அவ்வளோ பிடிக்கும். நிஜமா மாமாவுக்கு இன்னும் நம்மள பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையா வந்தேன். ஆனா மாமாக்கு என்ன பிடிக்கலைல. அம்மா என்ன மறந்துருச்சு. நான் அப்பப்போ வந்திருக்கணும், பேசியிருக்கணும். தப்பு எல்லாம் என் மேல தான்." "உனக்கு அண்ணாவ பிடிக்குமா?" "ம். அண்ணா உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு தான் அண்ணா மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க." "ஆ" அப்படி சொல்லி நீங்க டக்குனு அவங்கள பார்க்குறீங்க. "ஆ நீ நீ அங்க போய் படிச்சிருக்கீல, அதனால அண்ணா என்ன நெனச்சிருச்சுன்னா, உன்ன ஃபோர்ஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்க நான் அங்க படிக்க தான் போனேன். ஆனா நான் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அண்ணாக்கு அது தெரியலையே. நான் போய் அவர்ட்ட சொல்லிட்டு வரட்டா அண்ணாட்டயும், அவர்கிட்டயும்?" "என்னென்ன?" அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள பார்க்குறீங்க. "இரு நான் வரேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீ அழாம சிரிப்ப பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நிவி குடுகுடுன்னு ஓடுறாங்க மினி பார்த்துட்டு. "ஏய் நிவி அது அப்புறம் சொல்லலாம்ல." "அட நீ இருடி நான் போய் அவர்ட்ட சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடியிருப்பாங்க. நிஜமா மாமா என்ன ஃபோர்ஸ் பண்ணதா நினச்சு தான் வேணான்னு சொல்லிட்டாங்களா? ம். அண்ணா அப்படி சொன்னதா தான் ஜமுக்கு சொன்னதா சொல்லி ஜெமினி என்கிட்ட சொன்னான். நான் அத பத்தி தான் சரி நிவி கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் உன்ட்ட பேசலான்னு பார்த்தேன். என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணல.
எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும். அதான் நிவி போயிட்டால, இனி பேர் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா. நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக உங்கள் மாமா உனக்கு கிடைப்பான். சரியா? அம்மா எனக்காக யோசிச்சு அப்படி சொன்னியா? பைத்தியமா நீ? என்கிட்ட கேட்டிருக்காள்ல. அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தா இங்கே குடுகுடு கூட நிவி ஓடி போய் வயலில் நிற்கிறாங்க. ஏய் ஜங்குக், டேய் ஜங்குக்கா, ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நீ வந்து பார்த்துட்டு இதுக்கடி கத்துற, டே இங்கே வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏறடி கொதிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கொதிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேவங்க ரொம்ப பிடிக்கும். தான் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். அண்ணனா அழகாக பார்த்துப்பானா, அதனால அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு மேடம்க்கு ஒரே ஹாப்பி தான். அவன் இங்கே பார்த்தனே இவங்க சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு குதிக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பில் கை வச்சு பிடிச்சிருப்பான். பட் அவங்கெல்லாம் வந்து நாற்று நட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கையெல்லாம் சேரு இருக்கும். சேரோட அப்படியே இடுப்பை பிடிச்சிட்டான். பொதுவாக அப்படி பிடிச்சால நீவே வந்து ஐயோ ஜங்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. பட் இன்னைக்கு சிரிச்சிட்டு நீ வா நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் அங்கே மோட்ரு ஓடுது. அது பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்? என்ன பொண்ணாட்டி ஏதாச்சும் நல்ல செய்தியா? ஒரு மயிரும் இல்லை படி, ஆசையாக கேட்டாலும் உடனே ஒரு மயிரும் இல்லைன்றவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து லைட்டாக ஃபேஸ் திருப்புறான். ஆனால் இன்னொரு ஹாப்பி நியூஸ் தான். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இவங்களும் சொல்கிறாங்க சும்மாவா? ஃபைன் தான் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியே கூட்டிகிட்டு வந்திருக்கா. போய் மக்கு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த பசங்க எல்லாம் பைத்தியம் தான். நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிருக்கான். சரி பொண்ணாடி ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கேன். புருஷனுக்கு ஒரு கிஸ் போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிச்சுட்டே ஓடி இருப்பாங்க. அவன் திருப்பி டக்குன்னு இப்போ பிடிச்சி இழுத்துட்டான். ஜங்குக்கும் ஃபைனில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் என் பொண்ணாட்டியே தானே கிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஜங்குக் ஃபைனில் இருக்கும், வெளியே இருக்கும், வெட்ட வெளிச்சமாக இருக்கும். இப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்துக்கிட்ட அப்படியே பின்னாடி கையை விட்டு பிடிச்சிருப்பான். அதுவும் அதே சேர்த்து கை தான். அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பான். அவங்க அதுக்கப்புறம் ஜங்குக்கை தள்ளிவிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு நான் சொல்லிட்டு எல்லாம் ஜங்குக்கு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் மினி சிரிச்சுட்டு சொல்ல மட்டும்தான் செஞ்சியா இல்லை வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வருவா? சொல்லிட்டு தானே வந்தேன், கரெக்டாக சொல்லிட்டேன். அவன் சொன்ன அண்ணன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் உன் கல்யாணம் தான், உன் கல்யாணத்தை தாம் தம்னு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் கழுவிட்டு வாடி. கால் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் செய்கிறான். அதனால நான் வீட்டுக்குள்ளே வரல, நான் படிக்கட்டில் தான் இன்னும் சொல்கிறேன். இனி ஏன்டி இப்படி சொல்கிறேன்? மேடம் கால் சேரா இல்லை, ஆனால் இடுப்பும் கழுத்தும் சேரா இருக்கு. சொல்லிட்டு மீனே வந்து ஒரு மாதிரி சிக்னல் காட்டுறா. நீங்கள் இப்போ தான் நோட் பண்ணிட்டு நீங்கள் அச்சோ லைட்டாக குடிச்சிக்கிட்டீங்க. ஐயோ ஏன் உன் மேலாம் சரி ஒட்டினதே இல்லையா போடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சிரிச்சுட்டே ஓடி இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சிருக்க. அதுக்கப்புறம் கழுவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவன் பேசிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்து தேவை இழுத்து சொல்லிட்டான் இந்த மாதிரி. சும்மா வாடா, உனக்காக தான் வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாற்று நட்டுட்டு இருந்திருப்பான். அதை அப்படியே நிறுத்திட்டான். ஃபைன் எங்கே இருக்கா? எங்கள் வீட்டில் இருக்கலாம். இப்போ தான் மேடம் வந்து குதிச்சு சொல்லிட்டு அதுக்காக தான் ஓடுனது. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவும் ஓடுறான். அட பாவி அப்படி இருக்கு இவனுக்கு. டே இதை நட்டுட்டு போடல, அதை நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு குடுக்குற வந்திருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதத்தெல்லாம் ஜங்குக்கு தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் 3 பேர் வந்து அந்த பேக் சைடில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேக் சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டே உங்களை பார்த்து குடுக்குறோம் நாங்கள் ஓடி வந்து நிற்கிறோம். டேக்கு அப்படி மூச்சு வாங்குது, கையெல்லாம் சரி. இதில் ஓடி வந்தப்போ அவன் முடியெல்லாம் வந்து முன்னாடி இருக்கு. அதை வேறு இப்படி ஒதுக்கி விட்டுட்டு வேறு ஓடி வந்திருப்பான். ஸோ மூஞ்சில் லைட்டாக சேர் ஒட்டி இருக்குது, காலிலலாம் சேரு. நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமா ஃபைன் வந்துட்டு உங்ககிட்ட வச்சு பேசணும், ஆனால் தனி வந்துட்டு வருவானா? இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் உட்காருங்க, நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரும் உள்ளே வந்து கதை செஞ்சுருப்பாங்க. எங்கடி கூப்பிட்டு போகிறோம்? வீட்டுக்குள்ளே போகிறோம். ஃபுட்டு கேட்கலாம். இனி ஃபுட்டு கேட்கக்கூடாது, அட வாணிவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே நின்று வெட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு மாமா, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைன் கிட்டே கீழே குடிக்கிறான். வைன் என்னென்னு பார்க்கும்போது தலையில் செய்கிறான். தலையில் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வைனோட பாவடைய டக்குன்னு கீழே இருக்குல்ல, அதை எடுத்து தலையை மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு திருப்பி நிமிர்ந்து நிற்கிறான். உடச்சிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மாமா என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். உனக்கு என்ன பிடிக்குமா? ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் அதை வந்து பொறுமையாக கேட்டிருப்பா. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினச்சேன். நீ அங்கே போய் எல்லாத்தையும் மறந்துட்டு போல. நீ வரேன்னு கேள்விப்பட்டப்ப நான் எப்படி திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வந்தோடனே மாமான்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பேன், பேசுவேன், அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீ எதுவுமே பண்ணலையா?
நீ பாட்டுக்கு அமைதியாக வந்து நின்ன. அதுக்கப்புறமும் நானாக வந்து உன்கிட்ட பேசினேன். ஆனாலும் நீ என்கிட்ட பேசலையா? நான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சேன். ஈவன் கல்யாண டாபிக் எல்லாரும் சொல்லும்போது கூட நான் என்ன தெரியுமா நினச்சேன்? போச்சு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படி நினச்சி தான் நான் நேற்று நைட்டே அம்மா அப்பாட்ட வேணான்னு சொன்னேன். நீங்கள் எப்படியே அவனை சைலண்டாக பார்க்குறீங்க. சாரி ஃபைன். முடிச்சுட்டு அவளும் பார்க்கலாம். நேற்று நைட்டு நீ அங்கே தானே இருந்த. வேணான்னு பார்த்துட்டு சாரி, நான் உனக்கு பிடிக்கல. நீ அங்கே உட்காந்துருந்தப்போ கூட நான் சொன்னேன் நெட்டு கிடைக்கும் அங்கே உட்காந்துக்கும். நீ மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தப்ப உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். லூசாமம்மா நீ? எனக்கு உலகமே நீ தான். பாய் ஃப்ரெண்ட் மயிறு ஃப்ரெண்ட் இருக்கான். அப்படியே டைப் பார்க்குறான். அடியாவது என்ன பேசுகிறான்னு. உனக்காகன்னு பார்த்து வளர்ந்து நிற்கிறேன். என்னை பார்த்து எப்படி நினச்சிருக்க நீ? சாரி. பைத்தியம். இது தெரியாம தான் நான் வேற நேற்று நீ வேணான்னு சொன்னதை நினச்சி ராத்திரி ஃபுல்லாக அழுதுட்டு கிடந்தேன். மாமாக்கு படிக்கல ஒரு நாள் தாண்டா அழுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு டேவை ஆடின்னு அடிக்கிறான். அப்படியே நின்றுட்டே இருக்கான். இப்போ கூட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி உனக்கு கட்டி பிடிக்க கஷ்டமாக இருக்குல்ல, போடா உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு டேவை பிடிச்சி தள்ளிடுறா. டக்குன்னு அவளை இழுத்து ரொம்ப டைட்டாக பண்ணியிருப்பான். சாரிடி பண்ணிட்டு லவ் யூடி. வைன் அப்படியே ஷாக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாயிலேருந்து அந்த வார்த்தை கேட்குறா. ஆமா பொண்ணாட்டி லவ் யூ, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த செகண்டே எனக்காகவே பொண்ணாட்டி ஆசையாக வந்திருக்கா. அவளை போய் கஷ்டப்படுத்திட்டேன். இந்த செகண்டே அவளை சந்தோஷமாக்கணும். நீ சொன்னதே போதுமாம்மா, அதுவே சந்தோஷமாக இருக்குது. எப்பயே சாகு சொன்னாலும் வைன் சாவா லூஸு. அப்போ என் கூட எவ குடும்பம் நடத்துவா, எவ பிள்ளை பெற்று தருவா? உனக்காக தாண்டி காத்திருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ ரியாக்ட் பண்ணதை பார்த்து பிடிக்கலான்னு நினச்சிட்டேன். உனக்காக தான் எங்கள் அம்மா அவ்வளோ பொண்ணு சொன்னோம். வேணாம் ஒவ்வொரு நாளும் கனவுல நினச்சிட்டே இருப்பேன். என் வயன் வளர்ந்து நிறைய என்ன ஹைட்டில் இருப்பான். அப்போ குட்டியோண்டா இருப்பாள். இப்போ எந்த ஹைட்டில் இருப்பான்? நான் கட்டி பிடிச்சா எனக்கு எங்கே இருப்பான்? நான் முத்தம் கொடுத்தா அவளுக்காக நான் எவ்வளோ குடியணும்? அப்படிலாம் யோசியா இவ்வளோ குடியணும். அதே அளவு தான் குடியணும் போல. இவ்வளோ விஷயம். இதை விட அதிகமாக விஷயம். அவள் கூட 5 பிள்ளை பெற்றுக்கணும், 5 டெலிவரியும் அழகாக பார்க்கணும். நானே கூட இருந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் அனுப்பக்கூடாது, நான் தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அப்படிலாம் விஷயம். ஏன்டா இவ்வளோ ஆசையை வச்சுட்டு வேணான்னு சொன்னேன்? சரி விடு, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்ன என் பொண்ணாட்டி, நான் ஆசையை காதலிச்சு பொண்ணாட்டின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனடா. எனக்கு என் பொண்ணாட்டியோட ஆசை முக்கியம். ஒரு வேலை வேறு பையனை பிடிச்சிருக்கு, படுத்துருவேன். சாரி, பரவாயில்ல. வருத்தம் இருந்துச்சு, அழுகையாக வந்துச்சு. அம்மா இப்படி பண்ணிட்டானே நினச்சி அவ்வளோக்கு இஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ என் புருஷன் இவ்வளோ அவ்வளோ யோசிச்சேன்னு சொல்லும்போதே சந்தோஷமாக இருக்குது, வருத்தம் இல்லை. 5 பிள்ளை பெற்று தரணுமா? கஷ்டமே. ஏன் கஷ்டம்? பாடி தாங்காது. பாடி தாங்கும், புருஷனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தெரியும். என் பொண்டாட்டி எதை தாங்குவான்னு எனக்கு தெரியும். போட அப்படின்னு சொல்லிட்டு பையன் கதை அடிச்சு டேக் பண்ணிப்பா. என்னடி இவங்க காதலாக பேச சொன்னால் இப்படி பேசுகிறாங்க, இதுவும் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிவி சொல்லியிருப்பான். மினி சிரிச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் வயனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். என்னால் வயனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுட்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரம்யாவை பார்க்குறான். இப்போ என்னடா வேணான்னு சொன்னால் வேணாவா, போயிட்டே டென்ஷன் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு திரும்பி இருப்பாங்க. அம்மா அத்தை வைன் அத்தை, எனக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அம்மாவை சந்தோஷமாக பார்த்துப்பேன். அம்மா வேணும் சந்தோஷமாக பார்த்துக்குவோம். அவனை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டான். எப்படி பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணன் தண்ணி வருது. அவங்களால உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்களாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவா அதுக்கப்புறம் தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பைத்தியக்காரா எல்லா விஷயத்தையும் நீயா முடிவெடுத்துப்பிட கேட்கணும்டா. உங்கள் ஒப்பனுக்கு மேலே இருக்க அப்படியே எனக்கு உனக்கு கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துக்கிட்ட கை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வயன் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா. அத்தை சரி கழுத்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை இறக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மெல் வந்திருக்கும். எங்கள் அம்மா அமுக்க மாட்டாங்கடி. ஆனாலும் என் புருஷன்ல நான் தானே காப்பாற்றணும்.
அடடா! அப்படி சொல்லிட்டு ரம்யா டக்குனு சிரிக்கிறாங்க. ம். அந்த அடுத்து நீங்க உங்கள பார்த்து அழகா சிரிக்கிறீங்க. சரி கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா? ம். பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. தேவு ம். என் பொண்டாட்டி கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அவங்க ஷோல்டரில் கை போட்டிருப்பான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேம்மா. இதுக்கு மேலே முடியாது. முடியாதுல்லடி. ம்ஹ்ம். முடியாது. சரி அப்படி சொல்லிட்டு ரம்யாக்கு இப்போ தான் அப்பாடான்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 1 வீக் இங்கே விட்டுட்டு போகிறதா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு டேவை பார்த்துட்டு நோ விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் ஜங்கக் வீட்டில் விட்டுட்டாங்க. இதில் டே வேறு அங்கே வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் வேறு. உங்களுக்கு மனசே ஆகலை. நீங்கள் ஐயோ என்னால் அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லி மன வருத்தத்துலேயே இருக்கீங்க. கிராமத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வேறு சொல்லியிருப்பாங்களா. உங்களுக்கு இன்னும் மன வருத்தம். ஐயோ என் புருஷன் இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் உங்கள் கல்யாணம். இன்றைக்கி தான் நீங்கள் தேவை 5 நாள் கழிச்சு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் மாமாவை பார்க்க போகிறேன் அப்படி இருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு நர்வஸாக இருக்குது. ஃபைன் இவ்வளோ நர்வஸ் ஆக ஒன்றும் இல்லை. நாங்கள் இருந்தால் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆனோம். ஆனால் ஓரளவுக்கு இல்லையே. அது உங்கள் காதெல்லாம் என்னப்பா அப்படியே சும்மா கையில் கிடச்சிருச்சு. எனக்கெல்லாம் வேணான்னு சொல்லி வேணும்னு சொல்லி அப்படி வெயிட் பண்ணி இப்படி வெயிட் பண்ணின்னு சொல்லி நிறைய அதுக்கப்புறம் கையில் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த நர்வஸ்னஸ் நார்மல் தான். வாய பார்த்தியாடி இப்போ தான் நர்வஸாக இருக்குன்னா ஆனால் பார்த்தியா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா இவளுக்கு இவ்வளோ கொழுப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. வீட்டில் வேறு யாருமே இல்லை. எல்லோரும் வந்து நீ மட்டும்தான் இருப்ப, நீ அவனு மட்டும் தான் இருப்பீங்க அப்படிலாம் வேறு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு அதுவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ ரூம்குள்ளேயும் போகிறீங்க. அங்கே டேக்கும் அப்படி தான் ரொம்ப நர்வஸாக இருக்கான். நீங்கள் டேவை பார்த்துட்டு மாமா அழுவாவேன் அடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ணுறீங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுற அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு ஐயோ என்ன அப்படியே ஓடிடுறியா? இல்லை வேணாம் என் புருஷன் ஆசாசியாக கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போலாம் ஓடக்கூடாது. ஆனால் பதட்டமாக இருக்கே, பயமாக இருக்கே, எல்லாமே ஒன்றா இருக்கே. ஐயோ அப்படி சொல்லிட்டு திரும்ப நின்று இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டே கிட்ட வந்து அந்த பாலை கொடுக்குறீங்க. டே அந்த பாலை வாங்கிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் டேவை பார்த்துட்டு அடிச்சுட்டு நீங்களும் அழகாக ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. வா வந்து உட்காரு. அடிச்சுட்டு நீங்கள் வந்து சைலண்டாக உட்காருங்க. டே உங்களை பார்த்துட்டு சாரி வைன் எதுக்கு மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அன்றைக்கி மாமா நிறைய சாரி கேட்டுட்டீங்க. போதும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ அழுதுன்னு சொன்னில மாமா. போதும் அதை பற்றி பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். வாய மூடுங்க. டே டக்குன்னு உங்களை பார்க்குறான். பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்கணும். வாய மூடுறா. அப்படியா பொண்டாட்டி? ஆமாம் என்னோட தடவை அதை பற்றி பேசினேன் அவ்வளோதான் பல்ல உடச்சிருவேன். அடுத்துட்டு டேவும் வந்து அழகாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் டேவுங்களை பார்த்துட்டே இருந்தேன். உங்கள் கை மேலே அவன் கை வைக்கிறான். உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேடம் சாரியெல்லாம் கட்டி கற்றுக்கிட்டீங்க போல். இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சேன். ஏன் நான் தான் வந்து பார்த்தனே ஜாலியாக டவுசர் பார்த்தீங்களா? ஊருக்கு வந்திருக்கேன். டவுசரு டிஷர்ட்டுன்னு சொல்லி போட்டு சுற்றிட்டு இருந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் நானே பவர் செட்டில் இங்கே பார்த்தப்போ ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு போட தெரியுமா? அப்புறம் பார்த்தா இன்றைக்கி என்னென்னா மேடம் தானாக சாரி கட்டுறாங்க. சாரியெல்லாம் கட்ட தெரியுமாடி? எனக்கு தெரியும்ல என் புருஷனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியணும் தானே. கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அழகாக இருக்கு. நீயும் புருஷனுக்காக பார்த்து பார்த்து வளர்ந்தேன்ன சூப்பராக வளர்ந்துருக்கு. எந்த ஒரு புருஷனுக்கும் இவ்வளோ அதிர்ஷ்டம் வைக்காது அந்தளவுக்கு. அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக டேவை பார்க்குறீங்க. டே வந்து உங்கள் ஃபேஸை பிடிச்சி லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இருந்தா மாமா அப்படியா? என் மாமாவும் நான் பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டார். ரொம்ப அழகா. அப்போ இருந்தேன் என் மாமனையே உடனே கட்டிக்கணும்னு ஆசை. இப்போ இருந்தேன் மாமனை இன்னும் நான் அதிகமாக கட்டிக்கணும்னு ஆசை. ஆனால் இன்னும் கட்டிக்கலையே. நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேனே. கட்டிக்கிறது சொன்னேன். ரொம்ப வெக்கமாக இருக்குது. புருஷன்கிட்டையா? அப்போ நான் கட்டிக்குவா? நான் பண்ணிக்குவா? பொண்டாட்டி லவ் யூ மாமா லவ் யூ. டே அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒயின் மேலே வந்திருப்பான். ஒயினவனை அப்படியே அலோவ் பண்ணுறான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் 2 பேருக்கும் அப்படி நடந்திருக்கும். டேகும் ரொம்ப நாள் அவன் தேக்கி வச்சிருந்த மொத்த லவ் பயங்கரமாக வச்சு காட்டிட்டான். ஆமாம் போதும் மாமா
40 வருஷம்டி, ரொம்ப கஷ்டம்டி, ப்ளீஸ் கொஞ்சம் 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 அப்படி சொல்லிட்டு அவனும் டேவை ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவளுக்கு. ஆனாலும் ஓகே 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 ஓகேன்னு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் 2 பேத்துக்கு ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் டே எந்திரிச்சு பார்க்குறான், என்னங்க காணோம், ஃபைனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அம்சம் தோணுது. எங்கே போனான் இவ? ஷோ நைட்டே கால் வலிக்குது, இட்டு பிடிக்குதுண்ணா, எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா வைன் வந்து பாத்ரூம்குள்ள வேறு என்ன பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கா. என்னடி பண்ணிகிட்ருக்க? மாமா நான் குளிக்கலான்னு வந்தேன், ஆனால் இங்கே பாரு இவ்வளோ நாளாக நான் குளிக்க வந்தப்பெல்லாம் இங்கே டப்பில் தண்ணி இருக்குமா, அதனால நான் பாட்டு குளிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் குளிக்க வந்து 1/2 hour ஆகுது. ஆனால் நானும் பைப்பை தேடுறேன், பைப்பு காணோம், தண்ணி வெளியே கொண்டு ஊற்றுறாமான்னு பார்த்தா வெளியே போகவும் எனக்கு கொஞ்சம் ஆனால் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அங்கே போய் நான் பைப் அடித்து பார்த்தேன், என்னால் அடிக்கவும் முடியலையா, வேறு எங்கேருந்து தண்ணி கொண்டுறதுன்னு தெரியாமல் தான் இப்படி ஒரே யோசனையாக இருக்குது. தண்ணி தான் இங்கேயே இருக்கேன், அப்புறம் என்ன யோசிக்கிறேன்? கிணத்து தண்ணி உனக்கு பத்தாதா? ஒரு கிணத்து தண்ணி பத்தாதான்னு கேட்டால் எங்கே மொதல் கிணறு இருக்கு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கான். பொண்டாட்டி அதுக்காக இவ்வளோ யோசனை. சரி என் ட்ரெஸ்ஸை கழட்டு, மாமா தண்ணி எடுத்துறேன். மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறா. நிஜமாடி என் ட்ரெஸ்ஸை கழட்டு, மாமா தண்ணி தரேன். அது என் ட்ரெஸ்ஸை கழட்டினா தான் நான் தண்ணி கொண்டு வந்து தருவேன். குளிக்கணுமா வேணாமா? குளிக்கணும் தான், ஆனால் நைட்டு ஃபுல்லாக திகட்ட பார்த்துருக்கேன், பகலில் கழட்டணுமா? அது ஆமாம் கழட்டுடி, கழட்டினா தான் தண்ணி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சேலையை கட்டிட்டு வந்திருப்பான். வெறும் முன்னாள் ஒரே ரோக்கு தான் குத்திருப்பான். அதை அப்படியே கழட்டி கீழே விடுறான். டே அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு அவன் ஷர்ட்டை கழட்டுறான். மாமா ஒன்றா குளிப்போம். ஆமாண்ணோ தண்ணி பற்றுள்ளடி, எப்படி இருந்தாலும் நீ குளிக்கிறப்ப அதான் ஒன்றா குளிக்கிறேன். மாமா ரொம்பலாம் தண்ணி ஊற்றலாம் குளிக்க மாட்டேன், உன் மேலே பட்டுற தண்ணி கொஞ்சம் மேலே பட்டாலும் போதும், தண்ணியெலாம் வேணாம். மாமா ஆடுத்துட்டு வைன் கொஞ்சம் ஷையாகவே இருக்குது. ஸோ வைனி எல்லாத்தையும் கழட்டிட்டா. இப்போ டேவும் சேம் டைம் டே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாத்ரூமில் ஜன்னல் மாதிரி இருக்குது. வைன் பார்க்குறா, அதாவது அந்த ரைட் சைடு வந்து வீடு இருக்குன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. வைன் பார்த்துட்டு இது என்ன ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எட்டி பார்க்குறா. அங்கே பார்த்தா ஒரு கிணறு இருக்குது. கிணறா? இதில் தான் தண்ணி இறச்சி குடிக்கணும். பொதுவாக எங்கள் அம்மா உனக்காக இறச்சி வச்சுருப்பாங்க, எங்கள் அம்மாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி, அதனால உனக்கு இங்கே கிணறு இருக்குன்னு கூட தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. டே வந்து ஒரு பக்கெட் தண்ணி இறச்சிருப்பான். ஓ அப்போ இங்கே பைப்பு கிடையாதா, கிணத்து தண்ணி தானா? ஓஹோ அடிச்சுட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதை எட்டி பார்க்குறீங்க. ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க, ஏன்னா பாத்ரூம்குள்ளே இருக்குது, அதனால சுற்றி அடைச்சிட்டாங்க. அந்த கிணறு பாத்ரூம்குள்ளே இருக்குது, பைப் போடாமல் அப்படி ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஐயோ என்ன அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. டே வந்து அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி வந்து அந்த இதில் ஊற்ற போயிருப்பான். நீங்கள் ஆணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே உங்கள் தலையில் ஊற்றிட்டு அப்படிங்க அம்மா எப்போ மாமா என்னடா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி வேற பிடிச்சிட்டான். தண்ணி ஊற்றுறானே கட்டி பிடிச்சிருப்போங்க மேலே ஈரோலாம் இப்போ அவன் மேலே ஒட்டிக்கிச்சு. இப்போ தெரியுதா மாமா எப்படி ஒன்றா தண்ணியில் குளிக்கலான்னு சொன்னேன்னு. பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு 2 அடி அடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தண்ணி தலைவர் மோந்து ஊற்ற நீங்களும் கூட சேர்ந்து இல்லை, இதில் உங்களை வேற முன்னாடி நிற்க வச்சுருப்பான். அவன் கை தான் பயங்கரமாக வேலை செய்யுது. உங்களுக்கு ஐயோ மாமா கையை எடு எங்கெல்லாம் வச்சுருக்கு ஒரு கையை, அங்கே ஒரு கை இங்கே ஒரு கை, அதான் என் பொண்டாட்டியோட 2 கையும் அங்கே தானே இருக்குது, அதெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மை சொல்லுவான். ஒரு கை பேலன்ஸில் தான் அவன் இழுக்கிறான், நீங்கள் தான் இன்னொரு கை சும்மா வச்சு அதை எழுதிட்டுருக்கீங்க. டேவோட இன்னொரு கை அவங்களோட செஸ்ட்டை மசாஜ் பண்ணிகிட்ருக்கு. 2 பேருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் அப்படி தான் தண்ணி மூங்குறீங்க. ஒரு வழியாக 2 பேரும் குளிச்சு முடிச்சாச்சு. 2 பேரும் அங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ் கொண்டு போயிருப்பேன், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. தம்பிக்கு தான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க, இந்த அப்பா சேஞ்ச் பண்ணிக்கப்பான்னு. அவனே சேஞ்ச் பண்ணிட்டான். 2 பேத்துக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஐயோ இந்த கிணறு இருக்கிறது தெரியாமல் இவனை உள்ளே விட்டுட்டு என்ன வேலை பார்த்துருக்கான், அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஃபி போட வந்து பால் அடுப்பில் வச்சுட்டு அம்மா ஒரு 2 நிமிஷம்னா பார்த்துக்க வரேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் வேகமாக போய் வாசலில் கோலம் போட்டுட்ருக்கீங்க. டே வந்து அதை சிம்மில் வச்சுட்டு வந்து பார்க்கலாம். கோலம் போட தெரியுமாடி? பட தெரியுமே. இதெல்லாம் எப்படி? அப்புறம் என் புருஷன் வீட்டு வாசலில் நான் தானே கோலம் போடணும், வேற எவ போடுவா? முடிச்சுட்டு டே வந்து தலையாட்டுறான். நீங்கள் வந்து அழகாக கோலெல்லாம் போடுறீங்க. டே உங்கள் முன்னாடி நின்ட்டு ஃபைன். என்னம்மாம்மா லைட்டாக சாரி இருக்குறியா போட பொறுக்கி, பகலில் ராத்திரின்னு பார்த்து பத்தலையாம் அண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேலை எனக்கு கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டேவை சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உங்களுக்காக காஃபி போட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் டேவை பார்த்துட்டு நானே போட்டிருப்பேன், பரவாயில்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நின்றுட்டுருக்கேன். டே நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து காஃபி குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு
எங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கே தான் உட்காந்து டெய்லியும் காஃபி குடிப்பாங்க. நீங்கள் வந்து வெளியே பார்க்குறீங்க, இந்த கொல்லைப்புறத்துல தான் அந்த படிக்கிட்ட தான் காட்டுறான். அடிச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எனக்கும் அங்கே என் பொண்டாட்டி கூட உட்காந்து குடிக்கணும்னு ஆசை. அவ்வளோ ஆசையாக அவங்களோட லவ்வை நான் அவ்வளோ ஆசையாக பார்ப்பேன். அழகாக லவ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. இதான் எங்கள் அப்பா தகிட்ட லவ் பண்ணுவேன். எனக்கு எங்கள் அப்பா மாதிரி பண்ணணும்னு ஆசை. அங்கே உட்காந்து காஃபி குடிக்கலாமா? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. டேக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ தெரியுது அவங்க அப்பா சொன்ன ஃபீல். ஒன்றாட்டி தான் கூட இருக்கப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த சேம் டைமில் ரம்யாவும் அரமுள்ள வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா உங்கள் பையனை உங்களை ரீக்ரியேட் பண்ணுறானோ. அப்புறம் அவனுக்கும் ஆசை இருக்குல்லடி. ஒன்று மாதிரியே இருப்பான்ல நாம்ஜோ. எதில் கேட்குறேன்? அவன் பார்த்துக்கிறதில்ல. ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டா அந்த பொண்ணுக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. அவன் ஒன்று பார்த்து வளர்ந்துருக்கான். ஒன்று மாதிரி பார்த்துப்பான். நம்புகிறேன். நம்படி. நம்ம பையன்டி. உன் பையன். சரி என் பையன். உன் ஜீன் மாதிரியே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிச்சுட்டே வந்து அவங்க ஹக் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பம் பேக் ஹக் பண்ணுறான். என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான்டி. லவ் யூடா. அப்படி சொல்லக்கூடாது மாமா. அப்புறம் நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப தகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்திருப்பாங்க. நீங்களும் காஃபி குடிச்சு எந்திரிச்சு வந்தாச்சு. உங்கள் அத்தை வந்து இல்லை நானே சமைச்சிக்கிறேன்ட்டாங்க. நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அவங்க இல்லைன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா கிளம்புறதாவும் சொல்கிறாங்க. இல்லைம்மா வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்பா இன்னொரு 10 நாள் இருக்கலாம்ல. என் தங்கம்ல உன் புருஷன் தங்கமாக பார்த்துப்பான். நீ அடிக்கடி வாங்க வா சரியா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால உங்களுக்கு அழகையாக இருக்குது உங்கள் அப்பா உங்களை விட்டுட்டு போகிறாரேன்னு சொல்லி. உங்கள் அம்மாவே அப்படி தான் பார்த்து தேம்பி எழுவுறீங்க. இங்கே பாருவேன். நீ ஆசைப்பட்டு தேடி வந்த வாழ்க்கை. உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கோ. அழுது மட்டும் வழி அனுப்பாத. சந்தோஷமாகவும் புருஷன் கையை பிடிச்சிட்டு டாட்டா காட்டி வழி அனுப்பு. அது போதும் அம்மாவுக்கு. அதுதாண்டி நான் வாழ்கிறதுக்கானது. அது அழக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். மாமாவை அழகாக பார்த்துக்கணும். நீயும் சந்தோஷமாக இருக்கணும் சரியா. எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும். அழக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும். எதாக இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்லு. அவன் பார்த்துப்பான். அழமாட்டில்ல? அழமாட்டேன். அம்மாவுக்கு வர ஃபோன் பண்ணுவியா? டெய்லியும் பண்ணுறேன். என் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. திரும்ப பண்ணு. அம்மா உனக்காக தான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டே வந்து பாய் காட்டுறாங்க. நீங்களும் வந்து இப்போ டேவோட கையை பிடிச்சிட்டு உங்கள் அம்மாவுக்கு டாட்டா கட்டுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸு போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து டே வந்து உங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கான். நீங்களாம் அமைதியாக நின்று உங்கள் அம்மா கூட தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. டே அவங்க எதை பதில் சொல்லிட்டு இருந்திருப்பான். சரிடா போய் குடோனில் போய் அந்த எத்தனை மூட்டை இருக்குன்னு மட்டும் எண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு சொல்லிடு. சரிப்பா. சரிப்பா. சரி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிளம்பியிருப்பா. நீங்கள் டேவை பார்த்துட்டு குடோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கேட்டிருப்பீங்க. அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த தெருவிலே லாஸ்ட்டில் வந்து ஒரு குடோன் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறான். சரி போயிட்டாங்க பொண்ணுட்டி. என்னம்மா என்னடா பார்க்குற இடத்துல நீங்கள் அவனை பார்க்குறீங்க. குடோன் வரியாவா? அங்கே எதுக்குடா? சும்மாப்பா கொஞ்ச நேரம். மாமா போகிறேன் நீ வரியா? சின்ன பையன் அத்திட்டு சொல்லிட்டு வரட்டான். அத்திட்டு சொல்லாத. சொல்லாமாவா? ஏன் மாமா சொல்லாமா வாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேவை பார்க்குறீங்க. டே வந்து அவன் சைக்கிள் தான் வச்சுருப்பான். அதாவது அவங்க ஊரில் புல்லட் அந்த மாதிரிலாம் அதிகபட்சம் எந்த வண்டியுமே இருக்காது. டேக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. நாம்ஜூர் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க கல்யாணத்துக்கு. பட் டே வந்து இல்லைப்பா புல்லட் எனக்கு வேணாம் நான் சைக்கிளே யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டிருப்பான். இல்லைடா கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் இல்லை ஆமாம் சைக்கிளே போதுமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. புல்லட் இங்கே தான் நிற்கும். வேணும்னா புல்லட்டே எடுத்துக்கோங்க சைக்கிளே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருப்பான். பட் டே வந்து சைக்கிள் தான் எடுத்துருப்பான். டே வந்து சைக்கிளில் போயிட்டுருக்கான். நீங்கள் டேவை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு பேக் சைட் போகிறீங்க. எங்கே வந்து ரம்யா வந்து நீ டயர்டாக இருக்குன்னு சொல்லி போய் படுத்திருப்பாங்க. ஆரம் வந்து அவங்க உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்கான். 2 பேரும் பிஸியாக தான் இருக்காங்க. மாமா என்னம்மா நான் ஜங்குக் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா அப்படின்ட்டுருப்பாரு. அப்பா ஜங்குக் மாமாங்கிற பேர் கூட வளருது. புருஷனுக்காக ரகசியமாக போகிறது கூட இவ்வளோ பார்த்துட்டு வருமா? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு விளையாண்டு குடோன்னு போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா கதவை சாத்திருக்கு. மாமா பொண்டாட்டி உள்ளதாக இருக்கே உள்ளவா கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கதவை சாத்திட்டு உள்ள போகிறீங்க. அங்கே நிறைய மூட்டை இருக்குது. டே வந்து மூட்டையெல்லாம் எண்ணிட்டுருக்கான். இந்த மூட்டை எண்றதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா? ஆமாம் அங்கே எத்தனை அரிசி மூட்டை இருக்குன்னு எண்ணி சொல்லு. படிச்சிருக்கேல படிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 12 மூட்டை இருக்குடா. 12 இருக்கா? 12 இருக்குது. சரி இன்னொரு 10 எழுதிக்குவா.
அது எனக்கு என்ன தெரியும், நீ தான் எழுதணும். சரி பத்து எழுதுறேன். அதுங்கிட்ட எத்தனை மூட்டை இருக்குன்னு பாரு. ஆமாம் ஆமாம், போடி போய் என்ன சொல்லுடி, படிச்சிருக்கேல. படிச்சிருக்கேன்டா, அதை வேற கேட்காதடா அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு மூட்டை இருக்குது. நீங்கள் இப்போ இந்த மூட்டையை கை வச்சு எண்ணிட்டு இருக்கீங்க. 1 2 3 4. லூசு, கண்ணில் பார்த்தா என்ன மாட்டியா? பெண்ணை உனக்கு என்ன, போ நான் போகிறேன். இதுக்கு தான் கூப்பிட்டான் போல, ஆளையும் முகரையும் போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு போக போகிறீங்க. டக்குன்னு இந்த மூட்டையில் எப்படி உங்களை சாமிச்சிட்டோம். போய் மூட்டை என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டீல, போடா போய் என்றா. பொண்டாட்டி என்னடா பொண்டாட்டின்னு கூப்பிட்றேன், மூடனா மட்டும்தானே தலைவர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவீங்க உடனே. இன்னைக்கு என்ன வருது, கொஞ்சம் மூடாக தான் இருக்குது. பொறுக்கி அதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதில் போய் கிஸ் பண்ணுறான். ஆமாம், போட்டு ரூம்டா, வேணாண்டா, யாராச்சும் வந்துட போகிறாங்க. இங்கே யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நெக்கு கிட்ட போகிறான். நெக்கில் போய் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறான். சாரோட பெண்ணை கழட்டிட்டு அப்படியே சாரை எடுத்து விட்டான் முன்னாடி. அப்படியே உங்கள் செஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு வந்து ப்ளவுஸ் ஊக்கெல்லாம் கழட்டி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருக்கும் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே அப்படி நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் தான் உங்களுக்கு சாரியெல்லாம் கட்ட ஹெல்ப் பண்ணார். உங்கள் சாரி ஃபுல்லாக அந்த சாக்கோடது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிச்சு. ஐயோ மாமா, அது என்ன தட்டுனாலும் போக மாட்டேங்குது. இரு தட்டி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரண்ட்லேயே பேக்லேயே தட்டுறா. நீங்கள் போடும், நீ தொட்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க. தேவனுக்கும் சிரிப்பு தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவனும் வீட்டுக்கு வந்திருப்பான். ரம்யா வந்து இப்போ நீங்கள் வர பக்கத்தில் கிச்சனில் நின்றுருக்காங்க. நீங்கள் போய் 2 hours ஆச்சு, இப்போ தான் வரீங்க. அதுவும் பேக் வேலையை தான் வந்திருப்பீங்க. ரம்யா அந்த கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது ஈவினிங் டைம். வேணும் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு உங்களை திரும்பியிருப்பாங்க. அங்கே பார்த்து அவங்க தலையில் ஒட்டியிருக்கு சாக்குதா, அவங்க ட்ரெஸ்லலாம் ஒட்டியிருக்கு. அவங்க உங்களை பார்த்துட்டு ஃபைன் எங்கே போயிட்டு வந்த? ஜங்குக் மாமா வீட்டுக்கு த. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ரொம்ப டவுட்ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் வீட்டுக்கு தான் போனாலோ அப்படிங்கிற மாதிரி. அங்கே சேம் டைம் டேவும் வரான். கரெக்டாக அப்படி தான் வரான். அவங்க டேவை பார்த்துட்டு எங்கடா போனேன்? மூட்டை என்ன போனேம்மா, அப்போ தான் போக சொன்னார்ல. சரி வைன், ஜங்குக்கு வீட்டு போயிட்டு வந்தியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து திரும்ப அழிக்கிறீங்க. இப்போ எதுக்கு நம்மள்ட்ட கேட்டாங்க, எதுக்கு நம்மளை ஸ்டாப் பண்ணாங்கன்னு டே வந்து சிரிச்சுட்டு உங்களை பார்க்குறான். என்னடா போய் சாரி மாற்று, எதுக்குடா அது பாடி அப்படின்னு சொல்லி ரூமை கூட்டு வந்திருப்போம். பொண்டாட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? மேக் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட் எத்த மாத்திரமோ இல்லையோ ட்ரெஸ்ஸை மாத்திரம். எத்தனை புது ரூல்ஸாக இருக்குது. ஆமாம், புருஷன் கசுக்குனதெல்லாம் எல்லாத்துக்கும் வெளியே தெரியக்கூடாதுடி. இப்படி போய் சாலையை மாற்றிடு. அவ்வளோ சாலை கசுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சாலையை பார்த்துட்டு நம்ம தான் சாலையை கழட்டிட்டோம்னா அது எப்படி கசுங்கும்? சாலை கசுங்காது, நம்ம ஹேரை பாரு. ஐயோ அதை பார்த்துட்டோங்களா? போ போய் ட்ரெஸ்ஸை மாற்று. ஐயோ இனிப்போ நீங்கள் கூப்பிட்டுட்டு வாயை கட்டி குத்துறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு, ஸ்டாண்டிங் பொசிஷன் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு காலெலாம் வலிக்குதுடா. சரி அமைக்க விடவா? வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாலை மாற்றிட்டு போய் பெட்டில் உட்காந்துட்டீங்க. டே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் காலத்துக்கு மடியில் வச்சு அமுக்கிட்டு இருக்கான். அமுக்க வேணாமாம்மா, ஸ்டாண்டிங் பொசிஷனில் ரொம்ப பெயினாக இருக்குன்னு எனக்கே தெரியும். அதான் தெரிஞ்சு அப்புறம் எதுக்கும் அது வேணுன்றா. நல்லாச்சுல்ல? நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தை வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கதை தந்துருப்பாங்க. 2 பேரும் டக்குன்னு வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் காலை எடுக்க போகிறீங்க. வயன் காலை வை புருஷன் காலை அமுக்கிறதுலாம் அதெல்லாம் அமுக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும். அப்புறம் தேடினாலும் கிடைக்காது. ஸோ அமுக்க விடு. இல்லத்த அது அவங்க மாமாவும் எனக்கு அமுக்குவாருடி. அதெல்லாம் அப்போ, இப்போலாம் அமுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா? இப்படி தானாக அமுக்கிறப்பெல்லாம் அமுக்க வச்சுக்கோ, இல்லைன்னா நம்ம கேட்குறப்ப ரொம்ப பிகு பண்ணுவாங்க. இப்படியே இந்த கண்ட்ரோல்லையே வச்சுருக்கணும். அதனால் அமுக்க விடு அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல ஐடியா கொடுக்குறியம்மா. அப்புறம் அப்படி தான் ஐடியா கொடுப்பேன் நான். என் மருமக சைடு தான். தேங்க்யூ எப்படி சொல்லி நீங்கள் அவளை பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. அவங்கெல்லாம் அங்கே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து காலை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் டே விடவே மாட்டேங்கிற. அம்மா இருந்தால் என்ன, நான் காலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காலை அமைக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா போனதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ணுற, அத்தை இருக்க வரைக்குமாச்சும் காலை விட்டுருக்கலாம். இப்போ என்னடி புருஷன் பொண்டாட்டி காமிக்கிறான், அதில் என்னடி பிரச்சனை உனக்கு? ஆனாலும் இப்படி பார்த்தா எந்த அம்மாக்கா இருந்தாலும் ஐயோ இப்படி போய் பொண்டாட்டி காலை அமுக்க விட்டுட்டாங்களேன்னு இருக்கும். எங்கள் அம்மா தான் அப்படி இல்லைன்னு சொன்னாங்களே, நானும் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலம் விட்டுட்டு வந்திருப்பான். நீங்களே சரி விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் உங்கள் அத்தை தான் குக் பண்ணியிருப்பாங்க. ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது அப்பப்போ தேன் கூட ரொமான்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சரி மதியம் பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க 2 பேர் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் பாத்திரம் கழுவலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து போய் படுத்திருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலை. அவங்க நான் சொன்னாலே இல்லை நான் தான் கழுவேன், நீ கழுவாதன்னு இருப்பாங்க. ஏன்னா வெளியெல்லாம் கொண்டு போய் போடணும், தண்ணியெல்லாம் அடிச்சு கழுவணும் வேணாமான்னு இருப்பாங்க. நீங்கள் கழுவலான்னு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. டே வந்து அவனோட
கேப்பை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பான். சரி கேப் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருப்பான். அங்கே பார்த்தா நீங்கள் பாத்திரத்த எடுத்து போட்டிருக்கீங்க. என்னடி பண்ற? ம் பாத்திரம் கழுவ போகிறேன் மாமா. என்னாச்சு ஏன் வந்துட்டீங்க? தொப்பி விட்டுட்டு போயிட்டவன். சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை போய் எடுத்து வந்து தரீங்க. மாமா கூட கழுவா? ஆஹா நான் கழுவிக்குவேன். மாமா கூட ஹெல்ப் பண்ணுறேன்டி. இல்லை மாமா எங்கள் அப்பா சரி வாடா அப்படின்னு சொல்லிப்பீங்க. அவன் அதிகபட்சம் அவங்க அப்பா என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஒரு லவ், எனக்கும் அது வேணும் அப்படின்னு கேட்பான். நீங்களும் சரி அவங்க அப்பா பண்ணாருன்னு சொன்னாரு சரி வாடா அப்படின்றவீங்க. ஸோ அதுக்காக தலைவர் வந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருப்பார். நீ சரி நான் கழுவிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க. பொதுவாக மாமா இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணுவார். இல்லை இல்லை எங்கள் அப்பா கழுவுறேன்னு தெரியும். இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது வந்து பின்னாடி வந்து அப்படியே உங்களை பேக்கப் பண்ண மாதிரி உட்காடுறோம். என்ன பண்ணுற? சரி பொண்ணா நிமிஷம் எந்திரேன். என்னடா பண்ணுற? எந்திரடி. சரின்னு சரிங்களே எந்திரிச்சுப்பீங்க. உட்காரு. பிள்ளையா பிச்சிருவேன். பூ வந்துருச்சு நீ பாத்திரமே கழுவுறான். வயன் உட்கார வயன் ஆமா அப்படின்ச்சிங்க. உங்களை எழுத்த மடியிலே உட்கார வச்சிட்டான். இப்போ நீங்கள் மடியில் உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் அந்த இதில் உட்காந்துருக்கேன். பட் மடியிலையும் உட்காந்த மாதிரி தான். வந்து கையில் எடுத்து அப்படியே அந்த பாத்திரத்தை வளர்க்குறான். உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கு. ஏன்னா அவன் ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் நெக்கில் தான் இருக்குது. அப்படியே உங்கள் நெக்கை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆமாம் ஆமாம் வெளியே இருக்கும்டா. அப்படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே விளக்கிட்டே வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருப்பான். ஸோ திருப்பி அடுத்த பாத்திரத்தை வளர்க்குறோம். அவங்க நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஹிட் கிஸ் மேக் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐயோ கூடுடா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையிலேருந்து பிடிங்கிருப்பீங்க. அது இன்னும் வசதியாக போச்சு. அப்படியே கையை உள்ள விட்டு அவன் பாட்டு ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு அந்த பாத்திரங்களை ஒரு காட்டி உசுரை உறிஞ்சி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பாத்திரமும் கழுவி முடியாச்சு. போட்டுக்கிட்டு அப்படியே துரத்தி விட்டுருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. உங்கள் அத்தையும் சரி மாமாவும் சரி வீட்டில் இருக்காங்க. பட் டேக்கு மட்டும் ஒரு சின்ன வேலை இருந்திருக்கும். ஸோ அதனால் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம் என்னடி அவன் கூட வரவான்? ஏன் எனக்கு என் புருஷன் கூட இருக்கணும் போல இருக்குது. சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிருப்பான். இன்றைக்கி வந்து அவன் டிராக்டரில் தான் வேலை இருந்திருக்கும். சும்மா உழுதி விடுறதான்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அதனால தான் நான் வரேன் இன்றைக்கி என்ன நீ நாற்று நடுறது இல்லை, வேறு எந்த வேலையும் இல்லை, உழுது விடுறது மட்டும் தானே. நான் வரேன் நீ வண்டியில் தானே உட்காந்துருப்பேன், கூட உட்காந்துக்கிறேன், ப்ளீஸ் 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 எனக்கு கெஞ்சி கதிரி வந்துட்டீங்க. ஸோ வண்டியிலேயே வந்துட்டே என்ன பண்ணிட்டேன் அவன் உட்காந்து உங்களுக்கு லேப்பில் குறைச்சிட்டான். ஏன் மாமா அப்படி பண்ணுற? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? புருஷ மடியில் பொண்டாட்டி உட்காந்துருக்க தான் நினைப்பாங்க. ஓடின்றீங்க. பட் அப்படியே தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக உழுந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு 20 டேஸ் போயிருக்கும் 2 பேத்துக்கு ஹாப்பியாக மேக்கோட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகுது. இன்றைக்கி வந்து நீங்கள் டே கூட போயிட்டீங்க. வந்து அங்கே வயலில் தான் வேலை பார்த்துட்ருக்கான். அவங்கள வந்து அங்கே நிழலில் உட்கார சொல்லியிருப்பான். நீங்களும் நிழலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்கே ஒரு மாங்காய் மரத்தை பற்றி உங்களுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்திருக்கும். நீங்கள் எட்டி பறிக்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிங்களோ எட்டி பறிக்கல. நீங்கள் டக்குன்னு வந்து மாமா மாமா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்குறான். ஒரு நிமிஷம் வரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டே வரான். வயல்லேருந்து வரனால அவன் கையில் காலெல்லாம் சேராதான் இருக்குது. கழுவிட்டு வரட்டான். இல்லை இல்லை நீ வா 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 ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிட்டா போதும், அதனால கழுவ வேணாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாங்காய் மரத்துக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருப்பீங்க. எனக்கு மாங்காய் வேணும். இதுக்கு தான் கூப்பிட்டியா? சரி கல் எடுத்து மாமா அடிக்குவா? சரி அப்படின்னு இருப்பீங்க. அவனுக்கு கல் எடுத்து அடிக்கிறான். அந்த மாங்காய் அடிப்படை வேலை நீங்கள் ஒன்று பார்த்துட்டு வேண்டாம். ஏண்டி அந்த கல் பட்டால் மாங்காய்க்கு வலிக்கும். கல் பட்டால் மாங்காய்க்கு வலிக்கும். ஆமாம் சரி அப்போ என்ன பண்ணணும்? நீ நீ என்னை தூக்குறியா? நான் அப்படியே பிடிங்கிடுறேன். சரி அப்படின்னு சொல்லி வந்து உங்களை தூக்கலான்னு பார்க்குறான். சரி ஒட்டிக்குண்டி பரவாயில்ல. வந்துட்டு சரி சேனல் ஓட்டாமல் அழகாக ஒட்டி விடவா அப்படின்ட்டு இருப்பீங்க. வந்து சிரிச்சுட்டே உங்கள் சாரியை லைட்டாக விளக்கி அப்படியே 2 சைடு ஹிப்லையும் கை வச்சிட்டான். அப்படியே உங்களை தூக்குறான். உங்களுக்கு ஒரே வெக்கம் தான். அந்த மாங்காவை பறிச்சுட்டு நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு மாமா என்னம்மா அப்படின்ட்டு இருப்பான். ஏற்கனவே அப்படியே பிடிச்சிருக்கான். ஒரு நிமிஷம் அப்படியே பிடிக்கிறியா? அப்படி சொல்கிறீங்க. வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த சாரியை மட்டும் லைட்டாக வளர்க்குறீங்க. உங்கள் ஸ்டொமக் அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த மாங்காவும் இப்போ நான் காட்டுறதுக்கும் அர்த்தம் புரியுதா? மாங்காய் நீ காட்டுறது நீ வயிற்று காட்டுற, மேலே மாங்காய் பிடிச்சிருக்க, இதுக்கு என்னடி அர்த்தம்? ஆமாம் பொதுவாக பொண்ணுங்க மாங்காய் ஏன் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். புடம் மக்கு இறக்கி விடுடான். சொல்லிடி சொல்லிட்டு இறங்குடி. பொதுவாக மாங்காய் பொண்ணுங்க ஏன் சாப்பிடுவாங்கன்னா அவங்க மசக்கையில் தான் சாப்பிடுவாங்க. ஃபயன் நீ பிடிச்சிருக்க இடத்துக்கிட்ட தான் குழந்தை இருக்குது. ஆமாம் நம்ம அப்பா அம்மா ஆகிட்டோம். அப்படியே ஷாக் ஆயிரும். உங்களை அப்படியே பிடிச்சிருக்கான். ஆமாம் இறக்குடா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு உங்கள் ஸ்டமக்கில் ஒரு கிஸ் பண்ணிட்டு தான் இறக்கியிருப்பான். நிச்சயமாவா? நீ அப்பா ஆகிட்ட. நீ பண்ண வேலைக்கு சீக்கிரமாக அப்பா ஆகிட்ட. நான் அம்மா ஆகிட்டேன். சத்தியமாவாடி?
சத்தியமாடா, சத்தியமாவா சத்தியமாவான்னு கேட்டான். இல்லை நான் சொல்லுவேன், சும்மா எப்படி எனக்கு டவுட் இருந்துச்சு. நான் காலையில் தான் அத்தைட்ட சொன்னேன். அப்புறம் அத்தை டெஸ்டர் மாமாட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. மார்னிங் டெஸ்ட் பண்ணோம். உனக்கு அழகாக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நைட்டு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த நொடி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். அப்படியே உங்களை தூக்கிட்டே வீட்டுக்கு வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டேன் த. சரி வாங்க, இது ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போகுது. அவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம். லிட்ரலி உங்களை எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டே நடப்பான். ஏன்னா உங்களுக்கு ட்வின்ஸு, உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்கும், நடக்கவே முடியாது, காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். நீ எதுக்கு நடக்கிற, ஒன்று தூக்க புருஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை தூக்கிட்டே அலைவான். பாத்ரூம்க்கு அவன் தான் தூக்கிட்டு போவான். ஹிலியும் அவன் தான் குளிக்க வைப்பான். அது உங்கள் அத்தைக்கு தெரியும். உங்கள் அத்தை வந்து சிரிச்சுட்டே சரின்னு விட்டுட்டாங்க. பட் உங்களுக்கு தான் ரொம்ப ஆக்குவாங்க. ஷோ மாமா அத்தை இருக்க அவனை இப்படி பண்ணாத, உன்னால் குனிஞ்சு சோப் போட முடியாது, நான் போட்டு விட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் உங்களை குளிக்க வைக்கிறான். லிட்டரலி உங்களுக்கு 4th மந்த் தப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நான் குளிக்க வைக்கிறேன். உங்கள் 9th மந்த் வரைக்குமே அவன் தான் பண்ணுறான். உங்கள் அம்மா கேட்டதுக்கு எல்லாம் விட மாட்டேன், நான் தான் பார்த்துப்பேன் இருப்பான். அவங்களும் சரி விட்டாச்சு. இவன் தான் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். அவங்களுக்கு டெலிவரி டைமும் வந்திருக்கும், கூட இருந்திருப்பாரு. அழகாக ட்வின்ஸ் பாப்பாஸ், 2 பொண்ணு தான். அவ்வளோ ஹாப்பி. டேவுக்கு அப்படியே டேவை பார்த்த மாதிரியே இருக்கும். அடுத்து திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த குழந்தைங்க வளரும்போதே டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆயாச்சு. அடுத்து ட்வின்ஸ் பையன் பிறந்திருப்பாங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு பிழுத்துருவேன், இன்னொரு குழந்தைலாம் முடியாது என்னான்னு இருப்பீங்க. பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்திருப்பான். ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பும் போக ஸ்டார்ட் பண்ணுது. உங்கள் அத்தைக்கு அடி ஆத்தி கேட்ட மாதிரி 5 பிள்ளையை பத்துட்டானேன்னு இருக்கு. உங்கள் அத்தை ஒரு தடவை சொல்லியிருப்பான், இல்லை நான் 5 பிள்ளை தான் பத்து பண்ணுங்க. அத்தை இந்த காலத்தில் எவடா பத்து கொடுப்பா, அதெல்லாம் எவளும் பெற்று கொடுக்க மாட்டான், உனக்கு ஒத்த பிள்ளை தான். அப்போ ஒத்த குரங்காட்ட நீயும் உன்னே மாதிரி உன் பிள்ளையை அலையட்டும் அப்படின்னு இருப்பாங்க. பட் தலைவருக்கு ஒத்த குரங்குறா இல்லை 5 குரங்கு. அதை நினைக்கும் போது உங்கள் அத்தைக்கு நினச்சதை சாதிச்சிட்டான். ஆனால் அவளும் பாரு பெற்று கொடுத்துருக்கா. அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு செகண்ட் டைம் ட்வின்ஸுங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் அத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு அந்த குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ இந்த டைமும் ட்வின்ஸு, அதனால் வேணான்னு சொன்னால் நீ வேணான்னு சொல்லிடணும், அவ்வளோதான் அப்படின்னு டேக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. டே வந்து இல்லை என் பொண்ணாட்டி எப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் வாயை மூடிட்டே வேணான்னு சொன்னால் வேணாம், ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இருப்பாங்க. டேவும் ஓகே பொண்ணாட்டி வேணான்னு சொன்னால் வேணான்னு இருப்பான். பட் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படியே வேணான்னு சொல்லுவீங்க, உங்களோட லவ்லாம் அது. ஸோ நீங்கள் தானே எனக்கு அந்த குழந்தை வேணும்னா வேணும் பார்த்துப்பீங்க. டேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த எபிசோட் அவ்வளோதான், இதோட முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டோரி வரும் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரிக்கு எல்லாரும் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப வருஷமாக யோசிச்சேன். அதாவது இந்த ஸ்டோரி நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்டோரியை வந்து கிட்டத்தட்ட என் மைண்டில் அது 2 வருஷமாக இருந்த ஒரு ஸ்டோரி. ஃபைனலி அதை வந்துட்டு பண்ணலாம் வேண்டாம் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், லவ் யூ.